ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன் சுவை சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னா ஜவ்வரிசி பாயாசம். ரொம்பவே ஹெல்த்தியான, ரொம்பவே ஈஸியான ஜவ்வரிசி பாயாசம் தேங்காய் பால் சேர்த்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 100 கிராம் ஜவ்வரிசி நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கலர் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஜவ்வரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஜவ்வரிசியை நம்ம ஊரெல்லாம் வைக்க வேணாம், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் சரியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 10 கிஸ்மிஸ் சேர்த்துட்டு நம்ம வச்சுருந்த ஜவ்வரிசியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்து எடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வறுத்திங்கன்னா ஜவ்வரிசி குழையாமல் இருக்கும் வெந்து வர்றப்ப. இப்போது இது கூட ஒரு 2 ஏலக்காய் இந்த மாதிரி பிச்சு விட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி புதுமையாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஜவ்வரிசி பாயாசத்தில். இப்போது இதில் சரியாக ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 100 கிராம் ஜவ்வரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அது கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் அந்த ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்திருக்கும். வெந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 150 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா தான் அதோட டேஸ்ட்டே வரும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 டம்ளர் தேங்காய் பால் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விடக்கூடாது, உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக ரம்பை இலை சேர்த்துக்கிறேன். அதாவது டவுன் பாண்டான்னு சொல்லுவாங்க, இல்லை பேண்டன் லீவ்ஸ் கூட சொல்லுவாங்க, அதை சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் சேர்த்திங்கன்னா முற்றிலும் ரொம்பவே புதுமையான டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஜவ்வரிசி பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.